டைட்டானிக் கப்பலில் ஒருத்தவங்க போய் உயிர் பொழைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுவே பெரிய விஷயம். டைட்டானிக் கப்பல் மாதிரியே இன்னும் 2 கப்பலில் அந்த கப்பல் மூழ்கி அந்த கப்பல்லேருந்து அவங்க உயிர் பொழைச்சிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்ப முடியுமா? ஆமாங்க, வயலட் கான்ஸ்டன்ஸ் ஜோசப் அப்படின்னு ஒருத்தவங்க. இவங்க வந்து ஒரு நர்ஸாக இருக்காங்க. ஸோ கப்பலெல்லாம் நர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள மாதிரி தான் இவங்க. 1900s ஆரம்ப காலத்தில் டைட்டானிக் ஷிப்பை வச்சு ஒரு பெரிய 3 கப்பல் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்னு ஒரு கப்பலில் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கப்பல் என்ன பண்ணியிருக்கு, ஒரு வார்ஷிப்பில் போய் மோதி இருக்கு. மோதினோடனே இந்த கப்பல் டேமேஜ் ஆயிருக்கு. அந்த கப்பல் கவுந்துருக்கு. ஆனால் அந்த கப்பல் கவுந்ததுலேருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க. டைட்டானிக் கப்பல் உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 1912 நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பனி ராக்கில் வந்து மோதி அதுக்கு எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கப்பலில் முழுங்க போனியும் இவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க. 3வது பிரிட்டானிக் அப்படின்ட்டு. இது வந்து எப்போ நடக்குதுன்னா வேர்ல்டு வார் 1 அப்போ இவங்க வந்து அந்த கப்பலில் போகிறாங்க. அப்போ இவங்க நர்ஸாக தான் போகிறாங்க. அந்த ஷிப் வந்து ஆக்சுவலி ரெட் கிராஸ் ஷிப்பாக மாறுது. ஸோ இந்த அனிமல்ஸ்லாம் வந்து ரெஸ்கியூ பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான கப்பலாக அது வந்து மாறுது. ஸோ அவங்க அப்பா வந்து அந்த கப்பலில் போகிறாங்க. ஆனால் அந்த கப்பல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி கவுந்துச்சு. ஆனால் அவங்க அதில் வந்து தப்பிச்சிட்டாங்க. 5th May 1971 அவங்களோட 81வது வயசில் அவங்க வயசாகி இருக்கிறாங்க. ஒரு கப்பல்லேருந்து நம்ம தப்பிச்சாலே நம்மளாம் எவ்வளோ லக்குன்னு நினைப்போம். ஆனால் அவங்க 3 கப்பல் இடிஞ்சு விழுந்தோம், 3 கப்பல்லேருந்து கவுந்தோம், அதுலேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு லக்கியஸ்ட் பர்சன் இல்லை?